ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஹோசூர்ல இருந்து திண்டுக்கல் வரைக்கும் நாம டிராவல் பண்ண போறோம். எஸ்சிடிசி நான் ஏசி பஸ்ல காலையில 8:15க்கு ஹோசூர் வரும். ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து எடுத்து மதுரை வரைக்கும் போற எஸ்சிடிசி பஸ்ங்க. நாம ஹோசூர்ல போட் பண்ணி திண்டுக்கல்ல இறங்கி போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஹோசூர்ல இருந்து திண்டுக்கல் நோக்கிய டிராவல் வாக்குள்ள போகலாம். நாம கரெக்டா 7:45 ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இது பெங்களூர் பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்புற இடம். என்ட்ரன்ஸ்ல காலங்காத்தால நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். பிரைவேட் பஸ்ஸஸ், கவர்மெண்ட் பஸ்ஸஸ்னு நிறைய மக்கள் ஹோசூர்ல இருந்து பெங்களூருக்கு ஒர்க்குக்கு போவாங்க. அதனால ஒர்க்கிங் பாப்புலேஷன், ஸ்கூல் காலேஜ் பாப்புலேஷன்ட்டு பஸ் ஸ்டாண்ட் அப்படியே ஜெகஜோதியா இருக்கு பாருங்க. ஸோ நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் உள்ள இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல வரும். வாங்க போய் வெயிட் பண்ணுவோம். மக்களே, நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, இங்கதான் சென்னை போற பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் வேலூர் போற பஸ்ஸஸ், லாங் டிஸ்டன்ஸ் போற எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோசூர்ல இருந்து திண்டுக்கல் போறதுக்கு எஸ்சிடிசி பஸ் வந்துருச்சுங்க. இதோ இந்த ஒயிட் கலர் பஸ் தான் மதுரை வரைக்கும் போற பஸ். நாம திண்டுக்கல்ல இறங்கி போறோம். கன்னு மாதிரி வந்துட்டாங்க. கரெக்டா டைமுக்கு வந்துட்டாங்க. வாங்க போய் போட் பண்ணுவோம். மக்களே, நம்ம டிக்கெட்ஸ் எல்லாம் செக் பண்ணியாச்சுங்க. பஸ் போட் பண்ண வேண்டியதுதான். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல எடுத்துருவாங்க. நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம கிருஷ்ணகிரி, சேலம், திண்டுக்கல் வழியா மதுரை வரைக்கும் போற பஸ்ஸுங்க. வாங்க போய் போட் பண்ணுவோம். மக்களே, பஸ் போட் பண்ணியாச்சுங்க. 2+2 நான் ஏசி சீட்டர் ஃபுல்லா. ஸோ சூப்பராக ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாம் வச்சு லைட்ஸ் எல்லாம் போட்டு செம்மையாக வச்சுருக்காங்க. டிவி இருக்கு, பட் ஆனால் ஆன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. டே டைமில் போகிற பஸ்ஸு. ஸோ 5 மினிட்ஸ் ஹால்ட்டு தாங்க, அதுக்குள்ளே எடுத்துட்டாங்க. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சீட் கண்டிஷன் எல்லாம் நல்லா தான் இருக்கு. மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். சரி, வாங்க நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹோசூர்ல இருந்து டுவர்ட்ஸ் திண்டுக்கல்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி டுவர்ட்ஸ் பெங்களூர் கிருஷ்ணகிரி ஹைவேல இப்போ டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. நம்ம ஹோசூர் டவுனை தாண்டறதுக்குள்ளேயே, சிட்டி தாண்டறதுக்குள்ளேயே வந்து 2-3 ஓவர் பிரிட்ஜஸ் இருக்கும். ஆக்சுவலா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஓவர் பிரிட்ஜ்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. மேல இருக்கிற ஒரு ஸ்லாப் வந்து நகர்ந்துட்டதுனால நிறைய டிராபிக் வந்து அப்பப்போ க்ளோஸ் பண்ணிடுறாங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்றதுக்காக. அதனால சரியான டிராபிக் ஆயிட்டு இருக்கு கீழே இருக்கிற சர்வீஸ் ரோட்ல எல்லாம். எப்ப சரி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ ஹோசூர்ல இருந்து கிளம்பிட்டா நம்ம இப்போ பத்லப்பள்ளி, சிப்காட்டு, இதெல்லாம் தாண்டி அசோக் லேலண்ட் யூனிட் 2 இதெல்லாம் தாண்டி நாம ஒரு ரிசோர்ட் ஃபாரஸ்ட் இருக்கும், சாணமாவு ரிசோர்ட் ஃபாரஸ்ட்னு. அதெல்லாம் தாண்டி நாம சூளகிரி, கிருஷ்ணகிரி எல்லாம் கிராஸ் பண்ணுவோம். அநேகமா சூளகிரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் இடையில வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பெங்களூர்ல இருந்து கிளம்பி வர வண்டி இல்லையா, அதனால பெங்களூர்ல வந்து ஏர்லி மார்னிங் எடுத்திருப்பாங்க. நமக்கு இங்க ரீச் ஆகுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1.5-2 hours முன்னாடி எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்க நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலா எல்லா எஸ்இடிசி பஸ்ஸஸுமே காலையில கிளம்புற எஸ்இடிசி பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சூளகிரி தாண்டினதுக்கு அப்புறம் கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதுக்கு டைகனலி ஆப்போசிட்ல ஒரு தாபா இருக்கும், அங்கதான் நிறுத்துவாங்க. ஸோ நம்ம எஸ்இடிசி பஸ்ஸஸ் இன்னைக்கு டிராவல் பண்ண பஸ்ஸும் அங்கதான் நிறுத்துவாங்களா இல்ல வேற ஏதாவது தாபால நிறுத்துவாங்களான்னு தெரியல. நான் நிறுத்துறப்போ உங்களுக்கு சொல்றேன், ஓகேவா? ஸோ அங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இப்ப நிறைய தாபாஸ்ல அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் வந்துருச்சு, பார்க்கவே ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம வந்து பொல்யூஷன் இல்லாத எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா. மக்களே, நம்ம ஹூசூர்ல இருந்து கிளம்பி சாணமாவு ஃபாரஸ்ட் எல்லாம் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாம இப்போ சூளகிரி டவுன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சூளகிரி கிராஸ் பண்ணும்போது இந்த ஐகானிக் லுக்கே பாத்தீங்கன்னா நம்ம சூளகிரி டவுனுக்கு பின்னாடி இருக்கிற மலைகள் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த மலை ஓரத்திலேயே தான் வந்து நம்ம நேஷனல் ஹைவே போகும். இங்கிருந்து கிருஷ்ணகிரி போற வரைக்குமே பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி ஹில்ஸ் இருக்குங்க. ஒரு கேஎஸ்ஆர்டிசி ஐராவத் நம்மள கிராஸ் பண்ணிட்டு இருக்கு. கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றாங்க பாருங்களா. ஆம்னி பஸ்ஸஸ் கூட பக்கத்துல வர முடியாதுங்க. நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் இன்னுமே வந்து கேஎஸ்ஆர்டிசி அளவுக்கெல்லாம் வந்து அப்கிரேட் ஆகணும். நம்ம கேஎஸ்ஆர்டிசி எப்பவுமே வந்து புது புது பஸ்ஸஸ், அது ஸ்கேனியா ஆகட்டும், வால்வோ ஆகட்டும், பென்ஸ் பஸ்ஸஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்றதுல கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தான் வந்து ஃபர்ஸ்டா இருப்பாங்க.
அது என்னவோ தெரியாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம ஐராவத், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்பாரின்னு சொல்லுவாங்க, அம்பாரி உத்சவ், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பிராண்ட்ஸா செம்ம ஹைடெக் பஸ்ஸஸா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு டைம் நம்ம டிராவல் பண்ணுங்க. நம்ம இன்னும் இந்த மாதிரி கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ்ல ஒரு டிராவல் ஒர்க் பண்ணதே கிடையாது. சீக்கிரம் நாம் அதை பண்ணுவோம். இதர் பெங்களூர் டு சென்னை ஆர் சென்னை டு பெங்களூர் ரூட்ல இல்ல ஏதாவது ஒரு பியூட்டிஃபுல்லான ரூட்ல நாம கேஎஸ்ஆர்டிசி ட்ரை பண்ணலாம். சரி, இந்த ரூட் வந்து சூளகிரிக்கு அப்புறம் கிருஷ்ணகிரி வரைக்கும் இந்த மாதிரி ஹில்ஸ்க்கு நடுவுல வேலியில டிராவல் பண்ணுவாங்க. அது வந்து கேபின் ரைட் பண்ணலான்ட்டு நான் ஃப்ரண்ட்ல வந்தேன். ஆனா பஸ் போற ஸ்பீடுக்கு இங்க நிக்கவே முடியலைங்க. பட் இருந்தாலுமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு நம்ம கேபின்ல இருந்து பாக்குற வியூ. அதனால உங்களுக்காக கேபின் ரைடு வந்து கொஞ்ச நேரம் ட்ரை பண்றேன். செம்ம சூப்பரா இருக்கா இந்த ரூட்டு. ஸோ இங்கிருந்து ஃபுல்லா ஸ்லோப்பா இறங்கிக்கிட்டே இருக்குங்க. நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டே பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டவுன் தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம ஹோசூர் கர்நாடகா பார்டர் வரைக்குமே வந்து ஒரு எலிவேஷன்லயே இருக்கும். ஏன்னா ஒரு வேலி மேல இருக்கிற சிட்டி தான் வந்து ஹோசூர் பெங்களூரும். அதனால நம்ம கிருஷ்ணகிரியில இருந்தே பாத்தீங்கன்னா பீட பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே மேல ஸ்லோப்பா ஏறிக்கிட்டே இருக்கும், சின்ன மவுண்டெயின் மேல ஏறுற மாதிரி. அதனாலதான் வந்து ஹோசூர் பெங்களூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே சில் கிளைமேட் இருக்கும், ஒரு எலிவேஷன்ல இருக்கிறதுனால. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லான ஏரியாஸ் எல்லாம் தாண்டி நாம டாபாக்கு வந்தாச்சுங்க. நான் சொன்னேன்ல கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல, டயகனலி ஆப்போசிட்ல இருக்கிற தாபான்னு, அதே தாபால தான் வந்து நிறுத்துறாங்க. வாங்க மக்களே, இறங்கிட்டு நம்ம சூப்பரா ஒரு ஸ்நாக்ஸ் காஃபி ஏதாவது சாப்பிடுவோம். மக்களே, டைம் கரெக்டா 9 மணி ஆகுதுங்க. நமக்கு பிரேக்ஃபாஸ்டுக்காக பிரேக் விட்டுருக்காங்க. பெங்களூர்ல இருந்து 6:45 எடுத்திருப்பாங்க. நம்ம ஹோசூர் வந்து 8 மணிக்கு கிராஸ் பண்ணிட்டு 9 மணிக்கு இங்க வந்து பிரேக்ஃபாஸ்டுக்காக ஒரு சின்ன பிரேக்கு. ஸோ இப்போ எங்க இருக்கோம்னா சூளகிரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் இடையில இருக்கிற ஒரு தாபால தாங்க நின்றுட்டு இருக்கோம். ஹோட்டல் சரவண பவன் கிளாசிக். மோஸ்ட்லி எஸ்இடிசி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இந்த வழியில இருக்கிற ஒரு 2-3 தாபாஸ் இருக்கு, அங்கதான் நிறுத்துவாங்க. சரி வாங்க, நாமளும் ஒரு லைட்டா டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பஸ் போட் பண்ணுவோம். மக்களே, நம்ம நிறுத்தி இருக்கிற ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பஸ் சார்ஜ் பண்றதுக்கான சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. இவி சார்ஜிங் பாயிண்ட்ஸ். ஒரு நியூகோ பஸ் நிக்குது பாருங்க, பெங்களூர் டு ஈரோடு போற பஸ் அது. ஸ்ரீ சரவண பவன் பியூர் வெஜ் ஹோட்டலுங்க. மக்களே, நம்ம பிரேக் நின்று இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு டயகனலி ஆப்போசிட்லிங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லயே ஒரு ஓவர் பிரிட்ஜும் கட்டிட்டு இருக்காங்க நேஷனல் ஹைவே மேல. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நடந்துட்டு இருக்குங்க பிட்வீன் கிருஷ்ணகிரி அண்ட் ஹோசூர். என்ஹெச் ஃபுல்லா வந்து ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கு. ஃபுல்லா டேக் டைவர்ஷன் தான் போட்டிருக்காங்க. மக்களே, நம்ம பஸ் இன்னும் 5 மினிட்ஸ்ல எடுக்க போறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 846ங்க பஸ் நம்பர், எஸ்ஐடிசி பஸ் நம்பர், மதுரை டு பெங்களூர் வயா சேலம். சரி வாங்க போய் போட் பண்ணுவோம். இன்னொரு 5 மினிட்ஸ்ல எடுத்துருவாங்க.
மக்களே, நம்ம சூளகிரி டவுன் எல்லாம் தாண்டி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு இப்போ நம்ம கிருஷ்ணகிரி டோல்கேட் தாண்டி டவுனுக்குள்ள வந்தாச்சுங்க. ஸோ கிருஷ்ணகிரி டவுன் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. ஸோ பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா சூப்பரா ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு நடுவுல லான்ஸ் எல்லாம் வச்சு, நான் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் பத்தி ஒரு தனி vlog போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க. நம்ம தமிழ்நாடு பிளேலிஸ்ட், அதுக்கப்புறம் பஸ் vlogs பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ இங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஹால்ட்டுங்க. நம்ம லைட்டா இங்க வந்து கிழங்கெல்லாம் விற்பாங்க. சுட சுட எந்த நேரம் வந்தாலுமே ஒரு கிழங்கு வாங்கினோம். சூப்பரா இருந்துச்சு. அப்படியே மஞ்ச் பண்ணிட்டே வந்து நாம அடுத்து டுவர்ட்ஸ் தருமபுரி சேலம் கிளம்பியாச்சுங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப பிளசண்டா இருக்கு. வெதரு ஃபுல்லா வந்து கிளவுடியா அப்படியே மோடம் போட்டு வேற லெவல்ல இருக்கு. ஸோ சூப்பரா வந்து நம்ம தேனி போற வரைக்குமே வைப் பண்ணிக்கிட்டே போகலாம். நம்ம ஜூலை மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. தென்மேற்கு பருவமழை சீசன் அப்படிங்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற எல்லா ஊர்களுமே வந்து இதே மாதிரி வைபா தாங்க இருக்கும். அப்படியே மப்பு மந்தாரமா வேற லெவல்ல இருக்கும். மழை பெஞ்சிருக்கு போல, ரோடெல்லாம் வந்து தண்ணியா இருக்கு. ஸோ நம்ம போற ஊர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தர்மபுரி, சேலம், அதுக்கப்புறம் கரூர், திண்டுக்கல், தேனி வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிளைமேட் இதே மாதிரி தான் பிளசண்டா இருக்கும் இந்த சீசன்ல. ஸோ செம்ம சூப்பரா இருக்கும். வாங்க அப்படியே நம்ம வைப் பண்ணிக்கிட்டே டிராவல் பண்ணுவோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேலம் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறமும் வந்து நிறைய ஹில்ஸ் ஏரியா இருக்குங்க. செம்ம சூப்பரா இருக்கும். வந்து கிளவுட்ஸ் எல்லாம் இருக்கிற டைம்ல வேற லெவல்ல இருக்கும். ஸோ சூப்பரா ரசிச்சுக்கிட்டே நம்ம டிராவல் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம கிருஷ்ணகிரிக்கு தாண்டி காவிரிப்பட்டினம் ஆறு கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இது வந்து தென்பெண்ணை ஆறு. நம்ம காவிரிப்பட்டினத்தை தாண்டி தான் ஓடும். காவிரிப்பட்டினத்துக்கு நடுவுல போயிட்டு இருக்கோங்க. டிஎன்எஸ்டிசி பஸ்ல போனா காவிரிப்பட்டினம் டவுனுக்குள்ள போயிருப்பாங்க. அப்ப நம்ம காவிரிப்பட்டினம் டவுனுக்குள்ள ரிவர் கிராசிங் ஏரியாலாம் பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஸோ இப்போ காவிரிப்பட்டினம் எல்லாம் தாண்டி நம்ம பைபாஸ்ல தாங்க போயிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி எஸ்இடிசி பஸ்ஸஸ்ல போனா பைபாஸ்லயே போயிடுவாங்க. மோஸ்ட்லி எந்த சிட்டிக்குள்ளேயுமே போக மாட்டாங்க. ஐ திங்க் தர்மபுரிக்குள்ள கூட போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். தர்மபுரி பைபாஸ் வழியா போயிட்டு நம்ம தொப்பூர் கணவாயை கிராஸ் பண்ணி போவோம். தொப்பூர் கணவாயை கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு டோல்கேட் இருக்கும். அந்த டோல்கேட் தாண்டினதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா கீழே இறங்குறது வரைக்கும் ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஸோ செம்ம சூப்பரா முடிஞ்ச அளவுக்கு நான் கேபின் ரைட் ட்ரை பண்றேன் தொப்பூர் கணவாய் கிராஸ் பண்ணும்போது. ஸோ வாங்க செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். இவ்வளோ பியூட்டிஃபுல்லான டிராவல்ல ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரே சாங் பாடாம இருக்க மாட்டோம். ஸோ என்னோட வாய்ஸ்ல உங்களுக்காக இதோ ஒரு மெலடி. மின்னலே நீ வந்ததே நடி, என் கண்ணிலே ஒரு காயம் என்னடி, என் வானிலே நீ மறைந்து போன மாயம் என்னடி, சில நாழிகை நீ வந்து போனது
என் மாளிகை அது வெந்து போனது. மின்னலே என் வானம் உன்னை தேடுதே. மின்னலே நீ வந்ததே நடி, என் கண்ணிலே ஒரு காயம் என்னடி. என் வானிலே நீ மறைந்து போன மாயம் என்னடி. கண் விழித்து பார்த்த போது கலைந்த வண்ணமே உன் கைரேகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே. கண் விழித்து பார்த்த போது கலைந்த வண்ணமே உன் கைரேகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே. கதறி கதறி எனது உள்ளம் உடைந்து போனதே, இன்று சிதறி போன சில்லில் எல்லாம் உனது பிம்பமே. கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன், உன் காலடித்தடத்தில் நான் பூத்திருக்கிறேன். மின்னலே நீ வந்ததே நடி, என் கண்ணிலே ஒரு காயம் என்னடி. என் வானிலே நீ மறைந்து போன மாயம் என்னடி. பால்மழைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா, ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா. பால்மழைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா, ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா. வார்த்தை வர காத்திருக்கும் கவிஞன் இல்லையா, நான் காத்திருந்தால் காதல் இன்னும் நீளும் இல்லையா. கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன், உன் காலடித்தடத்தில் நான் பூத்திருக்கிறேன். மின்னலே நீ வந்ததே நடி, என் கண்ணிலே ஒரு காயம் என்னடி. என் வானிலே நீ மறைந்து போன மாயம் என்னடி. சில நாளிகை நீ வந்து போனது, என் மாளிகை அது வெந்து போனது. மின்னலே என் வானம் உன்னை தேடுதே. மின்னலே நீ வந்ததே நடி, என் கண்ணிலே ஒரு காயம் என்னடி. என் வானிலே நீ மறைந்து போன மாயம் என்னடி. மக்களே, எப்படி இருந்துச்சு நம்ம மெலடி? இது வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில எஸ்பிபி அவர்கள் பாடினதுங்க. மே மாதம் படத்துல ஒன் ஆஃப் த யுனிக் மெலடிஸ்னே சொல்லலாம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படியே நம்ம மனசுக்குள்ள ஆன்மாக்குள்ள தேனை ஊத்துற மாதிரி இருக்கும், வேற லெவல்ல. ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லான மெலடி கேட்டுட்டே நம்ம கேபின் ரைட் பண்ணிட்டு இருக்கோம். தொப்பூர் கணவாய் கிராஸ் பண்ணும்போது எவ்வளவு சீனிக்கா இருக்கு பாத்தீங்களா? பட் அழகு இருக்கிற இடத்துல ஆபத்தும் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் இங்க. ஏன்னா ரொம்ப ஷார்ப் டேர்ன்ஸ் இருக்கும். கணவாய் ஃபுல்லாவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர், மேபி அதுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 கிலோமீட்டர் வச்சுப்போமே. ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்லோப்பா இறங்கிக்கிட்டே தாங்க இருக்கும். அதனால ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் வந்து பிரேக்கே அழுத்தினாலும் நிக்காதான். அதனால வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இந்த டேர்னிங்ல எல்லாம் திரும்பும்போது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகும். அதனாலதான் வந்து ஃபுல்லா வந்து இந்த மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் மெதுவா போகணும் அப்படிங்கிற வார்னிங் சைன்ஸ் எல்லாமே ஃபுல்லா வச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த டோல்கேட் கிராஸ் பண்ணோம் இல்லையா, தொப்பூர் டோல்கேட்டு, அங்க வந்து ஸ்பீக்கர் சிஸ்டமே வச்சிருப்பாங்க. சில கிலோமீட்டர்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஸ்பீடா போகாதீங்க ஸ்பீடா போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலயே இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து கடைசியா ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற டேர்ன்ல வந்து இப்போ ஓவர் பிரிட்ஜ் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ணி, நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா தெரியுது பாருங்க பில்லர்ஸ் எல்லாம். அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ணி பிரிட்ஜ் கட்ட போறாங்க போல. அதனால ஒர்க் நிறைய நடந்துட்டு இருக்கு இங்க, எக்ஸ்பென்ஷன் ஒர்க். யூஸ்வலா ரிசோர்ட் ஃபாரஸ்ட்குள்ள இந்த மாதிரி எக்ஸ்பென்ஷன் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் இது வந்து ரொம்ப ஷார்ப் டேர்ன், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுனால நிறைய எவ்வளவு பெருசா ஒர்க் நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சேஃப் ஆயிடும்னு நினைக்கிறேன் நம்ம தொப்பூர் கணவாய். ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன மாதிரி இருக்கும்னு. நம்ம இறங்கியாச்சுங்க தோப்பூர் கணவாயில இருந்து. இப்ப டுவர்ட்ஸ் ஓமலூர் சேலம் டிராவல் பண்ண போறோம் நாம.
ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம ஓமலூர் டோல்கேட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. தோப்பூர் கணவாய் தாண்டி வந்தாச்சு. வந்துனவே பாத்தீங்கன்னா நம்ம ஓமலூர் டோல்கேட் தான் தாண்டுவோம். ஓமலூர் தாண்டினதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா சேலம் சிட்டி வைப்ஸ் வந்துரும். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு செக் பாயிண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வந்துருச்சுடா, சேலம் சிட்டி வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல் பாயிண்ட் மாதிரி. லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றவங்களுக்கெல்லாம் கரெக்டா ஓகே, ஓமலூர் டோல்கேட் தாண்டியாச்சா, இறங்குறதுக்கு ரெடி ஆகலாம் சேலம்ல அப்படிங்கிற மாதிரி. இப்பெல்லாம் டோல்கேட்ல வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு எக்கோ சிஸ்டம் வந்துருச்சுங்க. எமர்ஜென்சிஸ்க்கான ஆம்புலன்சஸ், அதுக்கப்புறம் டோ வெஹிக்கிள்ஸ், ஒரு ரெஸ்டாரண்ட், ரெஸ்ட் ரூம்ஸ், தாபாஸ், காஃபி ஷாப்ஸ்னு ஒரு சின்ன எக்கோ சிஸ்டமே வந்துருச்சு. டிராவல் பண்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பர் ஃபெசிலிட்டின்னு சொல்லலாம். ஐ திங்க் இந்தியா ஃபுல்லாவே நேஷனல் ஹைவேஸ் மேல இருக்கிற டோல்கேட்ஸ்ல அட்லீஸ்ட் வந்து ஒரு 50 to 60% ஆஃப் த டோல்கேட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அக்ராஸ் இந்தியா. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றவங்களுக்கு, நம்மள மாதிரி பேக் பேக்கர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாம யூஸ்வலா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் நிறைய எடுக்கிறோம். பட் இந்த பைக்ல, அதுக்கப்புறம் 4 வீலர்ஸ்ல, இந்த வேன்ல எல்லாம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லான எக்கோ சிஸ்டம். ஸோ நம்ம ஓமலூரெல்லாம் தாண்டி சேலம் சிட்டிக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. ஓமலூர்ல இருந்து நம்ம சேலம் வர வழியில தான் வந்து சேலம் ஏர்போர்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பெரியார் யூனிவர்சிட்டி இருக்கும், நம்ம உருக்கு ஆலை சொல்லுவாங்கல்ல, ஸ்டீல் பிளான்ட், அதுக்கு போறதுக்கான ரூட்டு எல்லாமே வந்து அந்த ரூட்ல தான் இருக்கும். அதனால ரொம்ப பாப்புலரான ஏரியான்னு வச்சுக்கோங்களா. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம சேலம் சிட்டியோட என்ட்ரன்ஸ்ல வந்தாச்சுங்க. இது வந்து டபுள் டெக்கர் பிரிட்ஜ், புரட்சி தலைவி ஜெயலலிதா 2 அடுக்கு பாலம். சூப்பரா இருக்குல்ல. நம்ம சேலம் சிட்டிக்குள்ள இருக்கிற செம்ம சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது. ஃபர்ஸ்ட் எல்லாம் செம்ம டிராபிக்கா இருக்கும். இப்ப வந்து இந்த 2 அடுக்கு பாலம் அமைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லாங் டிஸ்டன்ஸ் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போறதுக்கு வந்து சிரமமே இல்லாம போக முடியுது. நேரா வந்து இது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே இப்ப ரீச் ஆகுங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. வேற லெவல். நம்ம சென்னை சிட்டியில மட்டும்தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம டயர் 2 சிட்டிஸ்லயும் வந்து செம்ம சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. திருச்சியில வேற நம்ம பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்றாங்க. தொடர்ந்து பாருங்க, நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பத்தின vlogகும் போட போறோம் எக்ஸ்க்ளூசிவா. ஸோ அதெல்லாம் பாருங்க. எப்படி வந்து திருச்சி சிட்டிக்குள்ள இருந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகலாம் அப்படிங்கிற டீடைல்ஸும் வந்து நான் போட போறேன். ஸோ எல்லாமே வந்து பஸ் டிராவல் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். பஸ் vlogs பிளேலிஸ்ட்ல இருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம். ஸோ மறக்காம பாருங்க மக்களே. இப்போ வந்து நாம சேலம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. பாருங்க, இங்க வந்தாவே வந்து செம்ம 24/7 செம்ம வைபா இருக்கும். திருச்சி எப்படி ஒரு சென்ட்ரல் ஹப்போ, சவுத்ல இருந்து நார்த் போற மக்களுக்கு, நார்த் தமிழ்நாடு போற மக்களுக்கு, அதே மாதிரி வெஸ்ட் தமிழ்நாடுல இருந்து ஈஸ்ட் தமிழ்நாடு போற மக்களுக்கு, அதாவது மேற்கு பகுதிகள், அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், மேட்டூர், இந்த மாதிரி ரீஜன்ல இருந்து சென்னை, பாண்டிச்சேரி ரூட்ல டிராவல் பண்றவங்களுக்கு சேலம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹப். அதே மாதிரி பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர்ற மக்களுக்கும் வந்து நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஹப்புங்க. அதனால 24/7 எப்பவுமே வந்து பிஸியா இருப்பாரு இவரு. ஸோ நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம ஹோசூர்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போனாங்க. அதுக்கப்புறம் சேலம் பஸ் ஸ்டாண்டு தான். இதுக்கப்புறம் வந்து நம்ம திண்டுக்கல் எல்லாம் கூட வந்து பைபாஸ்லயே தான் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இறங்குறோன்னு சொன்னோம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல. பட் ஆனா இந்த பஸ்க்கு வந்து ஸ்டாப்பு பைபாஸ்ல தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம புக் பண்ணும் போதே அப்படிதான் காட்டுச்சு திண்டுக்கல் பைபாஸ் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம கண்டக்டர் அண்ணா கிட்ட கேட்டோம், பை சான்ஸ் ஏதாவது 2-3 பேர் அதிகமா இறங்குறவங்க இருந்தா உள்ள போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, பை பிளானே வந்து இந்த பஸ்க்கு பைபாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் பரவாயில்ல, நாம திண்டுக்கல் பைபாஸ்ல இறங்கிட்டு அங்கிருந்து சூப்பரா நாம பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கிருந்து தேனி பஸ் பிடிச்சிக்கலாம். ஸோ செம்ம சூப்பரா இருக்க போகுது ஜேர்னி. கண்டினியூஸா பாருங்க. நான் சொன்னேன்ல, சேலம் கிராஸ் பண்ணும்போது செம்ம சூப்பரா இருக்குங்க. சேலம் சிட்டி சுத்தி வந்து மலைப்பகுதிகள் தான். மழை பெய்யற சமயத்துல இந்த மலைகள் வந்து பச்சை பசுமையா அப்படியே நம்ம ஹைவேல டிராவல் பண்றதுக்கே வந்து செம்ம பியூட்டிஃபுல் ஃபீலிங்கா இருக்கும். அதே மாதிரி சம்மர் சீசன்ல இந்த மலைகளோட வெயில் வந்து 3 பக்கம் 360 டிகிரில பண்ணி நம்ம சேலம் சிட்டிவே வந்து ஒரு அவன் மாதிரி ஆக்கிடும். ஸோ
அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. என்ன செய்யறது, நம்ம கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான். ரொம்ப சூடா இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான பாதுகாப்பு மெசர்ஸ் எடுத்துக்கணும். வேற என்ன செய்யறது. நம்ம விநாயகா மிஷன்ஸ் எல்லாம் தாண்டிட்டு இருக்கோங்க. விநாயகா மிஷன்ஸோட கேம்பஸ் வந்து செம்ம பெருசா இருக்கும், செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம ஒரு ஏரியால வந்து ஃபுல்லா வந்து சிவலிங்கமா வச்சிருப்பாங்க விநாயகா மிஷன்ஸ் கேம்பஸ்குள்ள. அது எந்த ரூட்டுன்னு தெரியல. பட் ஆனா நாம் இப்போ சேலம்ல இருந்து டுவர்ட்ஸ் கரூர் நாமக்கல் ரூட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நாமக்கல் கரூர் எல்லாம் தாண்டி தான் நம்ம திண்டுக்கல் ரீச் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நம்ம பஸ் வந்து நாமக்கல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வருவாங்கன்னு. நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இப்ப நிறைய பஸ்ஸஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட் உள்ளதான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க போல. டே டைம்ல கூட ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பைபாஸ்லயே போயிடுவாங்க. இப்போ வந்து நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் வந்து பைபாஸ்க்கு பக்கத்திலேயே கட்டி இருக்கிறதுனால உள்ள வந்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை டவுனுக்குள்ள இருந்த பஸ் ஸ்டாப்பாவே இருந்துருந்துச்சுன்னா டவுனுக்குள்ள போகாம பைபாஸ்ல போயிருப்பாங்க. நம்ம நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டு சும்மா ஸ்ட்ராட்டஜிக்கா செம்மையா பைபாஸ் பக்கத்திலேயே கட்டிட்டாங்க. அதனால இப்ப எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் கூட சூப்பரா நாமக்கல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்துட்டு தான் போகுது, வேற லெவல்ல. ஸோ நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே தான் வந்து இப்போ கட்டுற புது பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு வெளியே தாங்க கட்டிட்டு இருக்காங்க. நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைபாஸ் ரோட்ல தான் கட்டியிருக்காங்க. அதனால எல்லா பஸ்ஸஸுமே ஈஸியா வந்து பஸ் ஸ்டாண்டை ஆக்சஸ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து நேஷனல் ஹைவேல இருந்து பக்கத்திலேயே இருக்கிற புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்துட்டு போற மாதிரி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி நம்ம இப்போ டுவர்ட்ஸ் கரூர் டிராவல் பண்ற வழியில் இருக்கிற ஒரு டோல்கேட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சாரி, நான் என்ன பேர்னு பார்க்கல, எந்த ஒரு டோல்கேட்டுன்னு பார்க்கல. ஸோ நேஷனல் ஹைவேஸ்ல டிராவல் பண்ணும்போது இப்போ பை டிஃபால்ட் வந்து நம்ம மினிமம் ஒரு 2-3 டோல்கேட்ஸ் வந்து கிராஸ் பண்ணி தான் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. என்ன செய்யறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆக வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் டிராவலும் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. நம்ம நாமக்கல்ல இருந்து கரூர் போற வழியில காவிரி ஆற கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. நம்ம பொன்னி நதி செம்ம சூப்பரா தண்ணியும் போயிட்டு இருக்கிறதுனால பாக்குறதுக்கே வந்து சும்மா மெஜஸ்டிக்கா இருக்குங்க. எப்போ நம்ம காவிரி ஆற கிராஸ் பண்ணும் போதுமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான ஃபீலிங்கா இருக்கும். நம்ம கரெக்டா காவிரி ஆற கிராஸ் பண்ணணும்னே பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் ஸ்டார்ட் ஆயிருங்க. ஸோ நாமக்கல்லையும் கரூரையும் பிரிக்கிறது வந்து இந்த காவிரி ஆறு தான். பாருங்க, கரூர் மாவட்டம் சோதனை சாவடியை கிராஸ் பண்ணி நம்ம வந்தாச்சு. வெல்கம் டு கரூர் டிஸ்ட்ரிக்ட் மக்களே. இங்க பாருங்க எவ்வளவு ஹெவி வெஹிக்கிள்ஸ்ன்ட்டு. என்னென்னமோ டிஃப்ரெண்டான இது சுஸ்லானோட அந்த காத்தாடி இருக்கும் இல்லையா, என்ன பவர் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க, விண்ட் மில்ஸ்ங்க. விண்ட் மில்ஸ்க்கான உபகரணங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம நேஷனல் ஹைவேல எல்லாம் இப்ப டிராவல் பண்ணும்போது எல்லாருமே பார்த்திருப்பீங்க, ஏதாவது ஒரு பிளேட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது இல்லாட்டி மேல இருக்கிற அந்த ஜென்ரேட்டர் இருக்கும் இல்லையா, அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம் நீங்க. சூப்பரான விஷயங்கள் எல்லாம் நிறைய விண்ட் மில்ஸ் வந்து இப்போ காத்து நிறைய அடிக்கிற இடங்கள்ல எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற மாவட்டங்கள், தேனி மாவட்டம், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து செம்ம சூப்பரா விண்ட் மில்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய மெகாவாட்ஸ் ஆஃப் பவர் வந்து இப்போ நமக்கு விண்ட் மில்ல இருந்து ஜென்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. செம்ம சூப்பரான விஷயம் இல்ல? ஸோ நம்ம அப்படியே பேசிக்கிட்டே வந்து சூப்பரா கரூர் பஸ் ஸ்டாண்டும் ரீச் ஆயாச்சு பாருங்க. நான் வந்து நிறைய சிட்டிஸ்குள்ள போகாம பைபாஸ்லயே போவாங்கன்னு நினைச்சேங்க. பட் ஆனா டே டைம்ல போறதுனால நாமக்கல் பஸ் ஸ்டாண்டும் போனாங்க, இப்ப கரூர் பஸ் ஸ்டாண்டும் கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரு, வேற லெவலு. ஸோ கரூர் பஸ் ஸ்டாண்டும் வந்து புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்போ ஓபன் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓபன் பண்ணோடனே அதுவும் வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ போட்டுருவோம். ஸோ மக்களே, நம்ம கரூர் பஸ் ஸ்டாண்டையும் கிராஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ கரூர்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஏதோ வேலூர்னு வருங்க, என்ன வேலூர்னு தெரியல எனக்கு. அந்த ஊரெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்து நாம திண்டுக்கல் ரீச் ஆகும். ஐ திங்க் அந்த ஊர்ல ஒரு பிரேக் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அமராவதி ஆறுங்க. அன்பார்ச்சுனேட்லி மழை பெய்யுற சீசன்ல கூட அமராவதி ஆறு இவ்வளவு ட்ரையா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அமராவதி ஆறு பாத்தீங்கன்னா நம்ம திருமூர்த்தி மலைகள்ல இருந்து வருங்க. உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்துல இருக்கிற திருமூர்த்தி டேம்ல இருந்து அமராவதி ஆறு வந்து கரூர் தாண்டி காவிரி ஆத்துல கலந்துரும். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த டைம் ஏனோ அவ்வளவா தண்ணீர் இல்ல. இந்த பகுதி வந்து கரூர் மாவட்டத்துல கொஞ்சம் ட்ரையான ஏரியா தாங்க. பரமத்தி வேலூர் டுவர்ட்ஸ் திண்டுக்கல் போற வழியில இருக்கிற கரூர் மாவட்டம் ஏரியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கு. காவிரியார் ஓடுனாலுமே வந்து இந்த மாவட்டம் ஏன் இவ்வளவு ட்ரையா இருக்குன்னு தெரியல. மேபி ஏதாவது செக் டேம்ஸ் எல்லாம் கட்டி ஏதாவது வாட்டர் ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் செழுமையாயிடும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கையில என்ன இருக்கு, எல்லாம் பொலிட்டிக்கல் வில் தானே, என்ன சொல்றீங்க? மக்களே, டைம் 2:20 ஆகுதுங்க. நம்ம கரூர் தாண்டி திண்டுக்கல் போற வழியில லஞ்சுக்காக நிறுத்தி இருக்காங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம சூளகிரி பக்கத்துல ஸ்டாப் பண்ணாங்க. இப்ப வந்து கரூர்ல இருந்து திண்டுக்கல் போற வழியில இங்க ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் பிரேக்கு. அதுக்கப்புறம் நம்ம திண்டுக்கல் ரீச் ஆகும். இன்னும் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 1/2 hour டிராவல் இருக்குங்க. வாங்க லைட்டா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். மக்களே, கரூருக்கு பக்கத்துல வெயில் எப்படி அடிக்குதுன்னா சும்மா பொசுக்கிடுது பாருங்க. ஆம்லெட்டே போட்டலாம் போல, அந்த அளவுக்கு இருக்கு. அச்சயா பேக்கரி அப்படிங்கிற ஹோட்டல்ல நிறுத்தி இருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்களா ஏரியா. அப்படியே சும்மா பிரமிட் மாதிரி ஒரு மலை இருக்குங்க இந்த ஏரியால. இன்னொரு பஸ்ஸும் நின்றுட்டு இருக்கு, சேலம் டு மதுரை பஸ். டிஎன்எஸ்டிசி, நம்மளது எஸ்சிடிசி. ஃப்ரெண்ட்ஸ், நாம ஃபைனலி திண்டுக்கல் டவுன் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ பைபாஸ்லயே தான் வண்டி போயிடும், திண்டுக்கல் டவுனுக்குள்ள போகாது. அதனால நாம பைபாஸ்ல இறங்கிட்டு அதுக்கப்புறம் நாம இங்கிருந்து ஒரு டவுன் பஸ் பிடிச்சி
நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போய்க்கலாம். ஏன்னா திண்டுக்கல்ல இருந்து தேனி வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணோம். நெக்ஸ்ட் vlogல திண்டுக்கல் டு தேனி டிராவல் vlog தான் போட போறேன். பாருங்க, அந்த ரூட்டும் செம்ம சூப்பரா இருக்கும் மக்களே. செம்ம பசுமையா குட்டி குட்டி ஹில்ஸ் சைட்ல தான் போவோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம திண்டுக்கல் டு தேனி டிராவல் vlogகும். ஸோ மக்களே, நம்மளை இறக்கி விட்டுட்டு நம்ம எஸ்சிடிசி பஸ் கிளம்பிடுச்சுங்க. இது வந்து மதுரை வரைக்கும் போற பஸ். நாம வந்து திண்டுக்கல்ல இறங்கியாச்சு. வெல்கம் டு திண்டுக்கல் சிட்டி மக்களே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோசூர்ல இருந்து திண்டுக்கல் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ நம்ம காலையில அரௌண்ட் 8 மணிக்கு கிளம்பணும் ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. ஸோ திண்டுக்கலுக்கு வந்து கரெக்டா 3 மணிக்கு டிராப் பண்ணிட்டாங்க. சேலம் கரூர் வழியா வந்த இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்தது வந்து மதுரை வரைக்கும் போற பஸ்ங்க. அதனால நம்மள பழனி பைபாஸ்ல இறக்கி விட்டுட்டாங்க. நம்ம இங்கிருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போகணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல திண்டுக்கல்ல இருந்து தேனி வரைக்கும் போற ஜேர்னி பார்க்கலாம். அந்த vlog மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers from திண்டுக்கல்ங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் மின்ட்ரால இருந்து நான் டேக் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.